திருப்பூர் மாவட்டம் அழகுமலையில் வருடம் தோறும் பொங்கல் பண்டிகைக்கு பிறகு அழகுமலை ஜல்லிக்கட்டு காளைகள் நலசங்கம் சார்பாக ஜல்லிக்கட்டு விழா நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு ஜனவரி 31ஆம் தேதி அழகுமலை ஜல்லிக்கட்டு காளைகள் நலசங்கம் சார்பாக ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கான கால்கோள் விழா நடைபெற்றது. இதில் பல்லடம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கரைப்புதூர் நடராஜன் கலந்து கொண்டு விழாவை துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து அழகுமலை அடிவாரத்தில் காணும் பொங்கலை முன்னிட்டு பெண்களுக்கான கோலப் போட்டி, கும்மியடித்தல் உள்ளிட்ட நிகழ்வுகளும் நடைபெற்றது. 4ஆம் ஆண்டு ஜல்லிக்கட்டு வீர விளையாட்டு விழா வரும் 31/1/2021 ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகின்றது. அதற்கான கால்கோள் விழா இன்று நடைபெற்றது. இந்த விழாவிற்கு நமது பல்லடம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் தலைமை தாங்கி நடத்தி கொடுத்தார்கள். இந்த ஆண்டு கொரோனா இருப்பதால் அரசு வழிமுறைக்கப்பட்டு அனைத்து பரிசோதனைகளும் கொரோனா பரிசோதனைகளும் செய்து சமூக இடைவெளியுடன் ஜல்லிக்கட்டு நடத்தப்படும் என்பதையும் தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வனசரகத்துக்குட்பட்ட கெம்பநாயக்கன் பாளையம் அடுத்த அட்டனை கிராமத்தைச் சேர்ந்த சடையப்பன் என்பவரின் தோட்டத்தில் மரவள்ளி கிழங்கு பயிரிடப்பட்டிருந்தது. இந்த தோட்டத்தில் கூலி தொழிலாளியான பெரியசாமி என்பவர் காவலுக்கு இருந்துள்ளார். அப்போது அங்கு வந்த காட்டு யானை ஒன்று பெரியசாமியை தாக்கியது. இதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அவருடன் இருந்த விவசாயி சடையப்பன் படுகாயமடைந்த நிலையில் சத்தியமங்கலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதனிடையே உயிரிழந்தவரின் உடலை கைப்பற்றிய கடம்பூர் காவல்துறையினர் உடற்கூறு ஆய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். யானை தாக்கி ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. தைப்பொங்கலை முன்னிட்டு ஆண்டுதோறும் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அடுத்த சூரங்குடியில் மாட்டு வண்டி எல்கை பந்தயம் நடைபெறுவது வழக்கம். அதேபோல் இந்த ஆண்டு கொரோனாவின் தாக்கம் குறைந்ததால் சூரங்குடியில் தைப்பொங்கலை முன்னிட்டு மாபெரும் மாட்டு வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. பூச்செட்டு, நடுமாடு, பெரியமாடு என 3 வகையில் மாட்டு வண்டி போட்டிகள் நடைபெற்றன. இதில் தூத்துக்குடி, ராமநாதபுரம், திருநெல்வேலி, விருதுநகர், மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 48 மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டன. இந்த மாட்டு வண்டி போட்டியை விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். போட்டியின் இறுதியில் வெற்றி பெற்ற மாட்டு வண்டி உரிமையாளர்களுக்கும் மாடுகளை ஓட்டி வந்த சாரதிகளுக்கும் விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பன் பரிசுத் தொகையை வழங்கினார். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அடுத்து உள்ள திருவேங்கடம் தாலுகாவிற்குட்பட்ட கள்ளிக்குளம் கிராமத்தில் உள்ள மக்காச்சோள தோட்டத்தில் அருந்த கிடந்த மின்கம்பியை மிதித்ததில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 உயிரிழந்தனர். இந்நிலையில் தமிழக அரசு சார்பில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் ராஜலட்சுமி மற்றும் தென்காசி மாவட்ட ஆட்சியர் கி.சு. சமீரன் ஆகியோர் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி நிவாரண நிதியாக 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கினர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி எம்எல்ஏ டிஆர்பி ராஜா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், டெல்டா மாவட்டங்களில் அறுவடைக்கு தயாராகியிருந்த நெற்பயிர்கள் மட்டுமல்லாமல் உளுந்து, கடலை போன்ற பயிர்களும் மழை நீரில் மூழ்கி பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், பொங்கல் விடுமுறையை காரணம் காட்டி பாதிப்புகளை பார்வையிட அதிகாரிகள் யாரும் வரவில்லை என்றும் குற்றம் சாட்டினர். மேலும் ஏக்கருக்கு குறைந்தபட்சம் 30,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். அப்போ முன்னாடி எடுத்த 10-15 நாளுக்கு முன்னாடி எடுத்த மாதிரிகளை வச்சுட்டு நிச்சயமா நீங்க இந்த இன்சூரன்ஸ் வழங்க முடியாது. ஏன்னா அது நியாயமாவே இருக்காது. மீண்டும் இன்சூரன்ஸ் எல்லாம் இது வரைக்கும் எடுத்த இன்சூரன்ஸ் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணி, அந்த இன்சூரன்ஸுக்கான கணக்கெடுப்பு எடுத்ததெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு மீண்டும் புதுசா இனிமே தான் வந்து எடுக்கணும். இப்போ பொங்கல் முடிஞ்சு இப்போ நீங்க வந்து பார்த்தா கூட வயலில் இறங்க முடியாது, அந்த அளவுக்கு தண்ணி நிற்குது. ஆக இந்த நேரத்தில் விவசாயிகளுக்கு சரியான உரிய நிவாரணமும் உரிய இன்சூரன்ஸ் தொகையும் வந்து சேரணும்னா புதிதாக தான் நீங்க இந்த இன்சூரன்ஸ் தொகையை எடுத்தாகணும். தூத்துக்குடி மாவட்டம் புதுக்கோட்டை அடுத்த சிக்காரக்குடி கிராமத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வ.உ.சி. நற்பணி மன்றம் சார்பில் மாட்டுவண்டி போட்டி நடைபெற்றது. இதில் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தேனி, விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து 50க்கும் மேற்பட்ட மாட்டு வண்டிகள் பங்கேற்றன. பெரிய மாட்டு வண்டி, சின்ன மாட்டு வண்டி, பூச்செண்டு என 3 பிரிவாக நடைபெற்ற இந்த போட்டியில் காளைகள் சீறி பாய்ந்தன. 10 கிலோமீட்டர் தூரத்தில் நடைபெற்ற பெரிய மாட்டு வண்டி போட்டியில் பாளையங்கோட்டையைச் சேர்ந்த டேவிட் என்பவரின் மாட்டு வண்டி முதலிடத்தை பிடித்தது. இதைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற மாடுகளின் உரிமையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன.
மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த ஈசானிய தெருப்பகுதியில் சட்டவிரோதமாக மது விற்பனை செய்யப்படுவதாக காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீநாதாவிற்கு தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் சம்பவ இடத்துக்கு சென்ற காவல்துறையினர் ஈசானிய தெருவில் சோதனை மேற்கொண்டனர். சோதனையில் அமுதா என்பவரின் வீட்டில் பாண்டிச்சேரி சாராய பாட்டில்கள் மற்றும் தமிழ்நாடு மது பாட்டில்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து 200 தமிழ்நாட்டு மதுபானம், 219 புதுச்சேரி மதுபானம் ஆகியவற்றை பறிமுதல் செய்த காவல்துறையினர் அமுதாவை கைது செய்தனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக டெல்டா மாவட்டங்களில் வரலாறு காணாத கனமழை பெய்து வருகிறது. இதனையடுத்து பழைய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கக்கன் காலனியில் குடியிருப்பு பகுதியில் உள்ள வீட்டிற்குள் தண்ணீர் புகுந்தது. இந்த தண்ணீரை அகற்ற மாநகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மண்டல செயலாளர் விவேகானந்தன் உட்பட நிர்வாகிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி தண்ணீரை வெளியேற்றுவதற்கு நகராட்சி மூலம் உடனே நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அடுத்த நாச்சியார் கோவில் சரகத்தில் 15க்கும் மேற்பட்ட கிராமங்களில் உள்ள 2500க்கும் மேற்பட்ட ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்டிருந்த சம்பா நெற்பயிர்கள் தற்போது பெய்த மழையால் தண்ணீரில் மூழ்கி வீணாக்கியது. இதனால் விவசாயிகள் பெரும் வேதனை அடைந்துள்ளனர். மேலும் தமிழக அரசு உரிய கணக்கெடுத்து ஏக்கருக்கு 30,000 ரூபாய் நிவாரணமாக வழங்கி தங்களை உயிர் பிழைக்க ஆவண செய்ய வேண்டும் என்று அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகை மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக 85,000 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சாய்ந்து நாசமாக்கியது. இந்நிலையில் நாகை அடுத்த வடகுடி கிராமத்தில் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களுக்கு நிவாரணம் வழங்காத தமிழக அரசை கண்டித்து அப்பகுதி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மழையால் நாசமான வயலில் இறங்கி பயிர் பாதிப்புகளுக்கு முழுமையான நிவாரணம் வழங்க வலியுறுத்தியும் பயிர் பாதிப்புகளை இதுவரை கணக்கெடுப்பு நடத்தாத அரசு அதிகாரிகளை கண்டித்தும் கண்டன கோஷங்கள் எழுப்பினர். கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கொரோனா தடுப்பூசி போடும் பணி நடைபெற்றது. இந்த பணியை போக்குவரத்து துறை அமைச்சர் MR விஜயபாஸ்கர், ஆட்சியர் மலர்விழி, கல்லூரி முதல்வர் அசோகன், கீதா MLA ஆகியோர் பார்வையிட்டனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் MR விஜயபாஸ்கர், கரூர் மாவட்டத்தில் 7,800 நபர்களுக்கு கொரோனா தடுப்பூசி போடப்பட உள்ளதாகவும் 4 வார இடைவெளியில் ஒரு நபருக்கு 2 முறை இந்த தடுப்பூசி செலுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். ஆந்திர மாநிலத்தில் தமிழக போக்குவரத்து கழகத்திற்கு சொந்தமான 16 பேருந்துகளை அங்குள்ள அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளதாகவும் அதேபோல் ஆந்திர பேருந்துகளும் தமிழகத்தில் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறிய அமைச்சர், ஆந்திரா தமிழக மாநிலங்களுக்கிடையேயான பேருந்துகளை இயக்குவது தொடர்பான ஒப்பந்தங்கள் புதுப்பிக்கப்படாமல் உள்ளதால் இந்த குளறுபடி ஏற்பட்டுள்ளதாக விளக்கம் அளித்தார். ஆந்திர மாநிலத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட பேருந்துகள் விடுவிக்கப்படும் என்றும் அந்த ஒப்பந்தங்களும் புதுப்பிக்கப்படும் என்றும் போக்குவரத்து துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்தார். ஒரு நபருக்கு 0.5 ml அதாவது அரை மில்லி வீதம் 2 டோஸ் 4 வாரங்களுக்கு ஒரு முறை 2 முறை செலுத்த வேண்டும். அந்த 780 பாட்டில்கள் மூலம் 7,800 முறை செலுத்தலாம். 3,900 நபர்களுக்கு முதல் கட்டமாக அந்த தடுப்பூசி கரூர் மாவட்டத்திற்கு வந்திருக்கிறது. எங்களுடைய போக்குவரத்து துறை ஆணையர் மட்டத்தில் பேச்சுவார்த்தை நடத்தியாச்சு. ஆணையர்கிட்ட பேசி அந்த அக்ரிமெண்ட்டை புதுப்பிச்சு அந்த அக்ரிமெண்ட் படி வண்டி ஓட்டணும். அதுதான் நாங்கள் சொல்கிறது. ஏன்னா அது பழசு ரொம்ப நாளாகவே அப்படியே போயிடுச்சு. இப்போ ஆந்திரா தெலுங்கானா பிரிஞ்சதுக்கப்புறம் அது அப்படியே இருக்குன்னா அதை திருப்பி ரினிவல் பண்ணணும். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த சிராவயலில் இன்று அரசு அனுமதியுடன் மஞ்சுவிரட்டு போட்டி தொழுவத்தில் நடைபெற்றது. இந்த மஞ்சுவிரட்டு போட்டியில் 100க்கும் மேற்பட்ட காளை மாடுகள் பங்கேற்றன. இந்நிலையில் போட்டியின் போது அவிழ்த்து விடப்பட்ட காளைகள் முட்டியதில் மஞ்சுவிரட்டை பார்க்க வந்த 60 வயது முதியவர்களான பெரியமச்சன்பட்டியை சேர்ந்த போஸ் மற்றும் கள்ளிப்பட்டியை சேர்ந்த பெரிய கருப்பன் என்ற 2 உயிரிழந்தனர். இவர்களது உடல் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. மஞ்சு விரட்டின் போது மாடு முட்டி 2 உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.